Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதை பார்க்கலாம். பாஜகவில் ஏராளமானவர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். நட்பு வேறு, நாம் உள்வாங்கியிருக்கிற கொள்கை வேறு. பாஜகவில் இருப்பவர்களுக்கு அவர்களின் கொள்கை எவ்வளவு முக்கியமோ அதுபோல எனக்கு விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை கோட்பாடுகள் முக்கியம். என் கருத்து எனக்கு, அவர்கள் கருத்து அவர்களுக்கு. அதை தாண்டி நட்பு இருப்பது ஒன்றும் தவறில்லை. அந்த அடிப்படையில் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்கள் எனக்கு நன்கு அறிமுகமானவர், நல்ல பழக்கமானவர். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த காலத்தில் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நாங்கள் அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோம். அந்த நட்பின் அடிப்படையிலே அவர் சந்திக்க வந்தால் நிச்சயமாக வரவேற்போம். அதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் பாஜக கொள்கை அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு நேர் முரணானது என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம், அதில் உறுதியாக இருக்கிறோம். திமுகவோடு இருப்பதால் நாங்கள் பாஜகவை எதிர்ப்பதாக கருதுகிறார்கள். அது அல்ல உண்மை. திமுக கூட்டணி இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, பாஜக கொள்கைகளை, அம்பேத்கர் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தனியே இருந்தாலும் பாஜக கொள்கையை நாங்கள் எதிர்ப்போம். அதற்கு காரணம் பாஜக மீது உள்ள தனிப்பட்ட அரசியல் காரணங்கள் அல்ல, தேர்தல் அரசியல் காரணங்கள் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சமத்துவத்தை இங்கே நிலைநாட்டுவதற்காக தமது இறுதி மூச்சு வரையில் அல்லும் பகலும் அயராது உழைத்தவர். அந்த சமத்துவ கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கமாக பாஜக இல்லை. சாதி ஒழிய வேண்டும், பாலினத்தின் பெயரால், சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் நிலவுகிற பாகுபாடுகள் களைந்தெறியப்பட வேண்டும். அதற்கு இங்கே ஒரு மதசார்பற்ற அரசு வலுவாக இருந்திட வேண்டும். இவையெல்லாம் அம்பேத்கரின் கனவுகள். ஆனால் மதசார்பின்மைக்கு நேர் எதிரான இயக்கம் பிஜேபி. அதனால் பிஜேபியை விமர்சிக்கிறோம். திமுக கூட்டணி இருப்பதனால் பிஜேபியை எதிர்க்கிறோம் என்றால் அது தேர்தல் அரசியல் காரணங்கள் என்ற பொருளில் அமைந்துவிடும். கூட்டணி நலன்கள் என்கிற பொருளில் அது அமைந்துவிடும். ஆனால் கருத்தியல் அடிப்படையில் பாஜக புரட்சியாளர் அம்பேத்கரின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மைக்கே எதிரானது. அதுதான் எங்களுடைய விமர்சனம். வேறு எந்த தனிநபர் விமர்சனமோ தனிப்பட்ட அரசியல் காரணங்களோ கிடையாது. அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை வகுக்கிற போது மதச்சார்பின்மையை மையமாக கொண்டு அதை வடிவமைத்திருக்கிறார். அந்த மதச்சார்பின்மைக்கு நேர் எதிரான ஒரு இயக்கம் இந்தியாவிலே தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தான். எனவே பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் கருத்தியல் அடிப்படையில் எதிராக பார்க்கிறோம், அவ்வளவுதான். எந்த கூட்டணிக்கு? பாஜக, தேசிய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ கூட்டணி. ஏன்னா நீங்க இவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் மறுபடியும் இந்த பேச்சு எழுந்துகிட்டே இருக்கு களத்துல. அவங்களுக்கு நீங்களே பதில் சொல்லாமே. அவர் தான் முடியாதுன்னு சொல்லிட்டாரே, ஏன்பா திரும்ப திரும்ப நீங்க சொல்றீங்க? நீங்களே பதில் சொல்லுங்க. அது அவங்களுக்கு இப்போ அவங்க கூப்பிட்டதை நான் போயிருந்தேன்னா என்ன ஆக ஓஹோன்னு இருப்பாங்க. அவங்க கூப்பிட்டா நான் போகலை, அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன கொச்சைப்படுத்தும் நோக்கில் அப்படி சொல்கிறாங்க. அது அவங்களுக்கே தெரியும், மனசாட்சிக்கே தெரியும். நான் அதிமுகவை விமர்சிக்குங்கிற நோக்கத்தில் விமர்சிக்கலை. அதிமுக மேலே எனக்கு எந்த காழ்ப்பும் இல்லை. அவங்க வலுவாக இருக்கிற போதே கூட்டணி ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாருன்னா அதிமுகவை எவ்வளவு பலவீனமாக அவங்க கருதுகிறாங்க. பலவீனமாக கருதுகிறவங்க பாஜக, அவங்கள அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க.
ஐயோ அது பலவீனப்பட்டு விடக்கூடாதேன்னு கவலைப்படுற எண்ணம் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இதுதான் அதிமுகவினுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டி காத்த இயக்கத்தை அவர்கள் துச்சமாக மதிக்கிறார்கள். மிக சாதாரணமாக பேசுகிறாங்க. அவங்க கருத்தை கேட்காமலேயே அவருடைய ஒப்புதல் இல்லாமலேயே கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிறார்கள் என்றால் அதிமுகவை நாங்கள் பலவீனப்படுத்துவோம். அதுதான் பாஜக சொல்லுவது, அதுதான் அதுக்கு பொருள். அப்போ அவங்க கோபம் யாருக்கு எதிராக வரணும்? யாரை கேட்டு நீ இப்படி சொல்கிறேன்ல சொல்லணும். அதை நான் அதை சுட்டி காட்டுறேன். அதிமுக எச்சரிக்கையாக இருங்க, உங்களை பலவீனப்படுத்த பார்க்குறாங்க. நீங்கள் சொல்லாமலேயே அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவதன் மூலமாக உங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்கன்னு நான் சுட்டி காட்டுறேன். அப்போ அவங்க என் கருத்துக்கு ஆதரவு கூட தெரிவிக்க வேண்டாம், அமைதியாக இருக்கணும். ஆனால் என்ன அவங்க விமர்சிக்கிறாங்கன்னா தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறார்கள் என்றுதான் அதை நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பாஜகவில் ஏராளமான நண்பர்கள் இருக்கிறார்கள், அதற்காக பாஜகவோடு கூட்டணி வைக்க முடியாது என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். பாஜகவின் கொள்கைகளும் எங்களது கொள்கைகளும் நேர் எதிரானவை, அதனால் பாஜகவோடு கூட்டணி வைக்க முடியாது என்று அவர் பேசியிருக்கிறார். மேலும் அதிமுக தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அவர் பேசியதை அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளில் விரிவாக பார்க்கலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.